ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் மீட் பண்ணி. நியர்லி ஒரு 3 to 4 மந்த்ஸாக வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. ஹெல்த் வைஸ், பர்சனலி, ஃபினான்ஷியலி எல்லாமே போயிட்டுருக்கு. இன்னும் அதுக்கான முடிவு அப்படின்றது இன்னும் வரலை. இருந்தாலும் வந்து நேற்று வந்து நான் இந்த 3 மந்த்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். நேற்று நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஒரு 16 வீக்ஸ் பிஃபோர் வந்து நான் எஃபியில் ஒரு போஸ்ட் போட்டேன். நான் வாழ்கிறதுக்கு ஒரு சின்ன காரணம் கூட இல்லை அப்படின்னு போட்டேன். ஆனால் நேற்று அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன், ஏன் அப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சுச்சுவேஷன் அதனால் வந்து அது வந்து ஓவர் கம் பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நான் அதை போஸ்ட் போட்டேன். நேற்று வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அப்படி நான் போட்டிருக்கக்கூடாது, நான் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கும் வந்து ஒரு காரணம் இருக்குது அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று மார்னிங் வந்து ஆக்சுவலாக வந்து நான் பீஸ் பொட்டிக்குன்னு வந்து ஒரு ஆன்லைன் பொட்டிக் வச்சுருக்கேன். நேற்று மார்னிங் கீதான்னு ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. நான் வந்து இப்படி ஒரு செல்லரை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. எனக்கு நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிஸ்னஸ் வைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அது எனக்கு அப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் நான் நேற்று மார்னிங் கிடச்சிது எனக்கு. தேங்க்ஸ் கீதா மேம். அதே மாதிரி மதியம் போல் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி ஈவினிங் ஒரு வீடியோ கால் வருவேன், அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்து கிரேசின்னு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஒரு சில பிள்ளைங்களை வந்து அவங்க ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க, கேரிங் ஹார்ட் ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கவங்களோட குழந்தைங்க, அதே மாதிரி பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைங்களுக்கு வந்து காலேஜில் இந்த இயர் வந்து சீட் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ சீட் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ சீட் இந்த சென்ஸ் வந்து ஸ்பான்சர்ஷிப்பில் அவங்களுக்கு ஃபீஸ் வந்து இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து பே பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிள்ளைங்க எல்லாமே வந்து பேசிக் நீட்ஸ் கூட இல்லாத பிள்ளைங்க. அடுத்த என்ன மூவ் அப்படின்றது கூட தெரியாது, ஆனால் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் மட்டும் இருக்கிற பிள்ளைங்க மாதிரி இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணி அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன கேட்டாங்கன்னா, 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து உங்களால் ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஓகேடா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு 15 பிள்ளைங்களுக்கு மட்டும் என்னோடய பொட்டிக்கில் சேல்ஸ்க்காக வச்சுருந்தது. ஸோ என்னோடய ஸ்டாக்லேருந்து ஒரு 15, ஏன்னா பசங்க எல்லாருமே ரொம்ப சின்ன பிள்ளைங்க, இந்த சைஸஸ் கொஞ்சம் சூட் ஆகுது. ஸோ அவங்க சைஸ்க்கு சூட் ஆகிறது மட்டும் ஒரு 15 செட்டு இருந்துச்சு. ஸோ அது வரைக்கும் எடுத்து அனுப்பி விட்டுருந்தேன். அவங்க நேற்று அங்கே அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து வீடியோ கால் பண்ணாங்க. என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தாங்களாம் பசங்க. ஸோ அங்கேருந்து வீடியோ கால் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ சந்தோஷம் அந்த பசங்க முகத்தில். நிஜமாக வாழ்கிறதுக்கு காரணமே இல்லைன்னு சொன்னது வந்து ரொம்ப தப்பு. நான் செய்ய வேண்டியது அப்படின்ற கடமைகள் இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து எடுத்து பண்ணணும். ப்ளஸ் இப்போ இருக்க பிரச்சனைகளை கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணி வெளியே வருவோம் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிஜமாக நேற்று ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் இஷ்யூஸ் இன்னும் வந்து சரி ஆகலை, போயிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் ஓவர் கம் பண்ணுவோம். இவ்வளோ வருஷம் 10 வருஷமாக 2 பேரும் சேர்ந்து ஓவர் கம் பண்ணிகிட்ருக்கோம். இதையும் வந்து நாங்கள் ஓவர் கம் பண்ணிவிட்டு முன்னால் அதையும் ஒரு வீடியோவாக போடுவோம். அதாவது நம்பிக்கையை மட்டும் தளரவே விடாதீங்க. நம்பிக்கை இருந்தால் வந்து வானத்தை கூட வில்லா வளைக்கலாம். ஸோ ட்ரஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் பார்ட்னரை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நம்பிக்கை தான் வந்து எல்லா விஷயத்துலேருந்துமே ஓவர் கம் பண்ண வைக்கும். ஓகே, பபாய், தேங்க்யூ.